மறைவான மன்னா என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்க மத்தியிலே அடிமை பிரசங்கிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்தகடு பொதியப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. என் அன்புக்குரியவர்களே, இன்று உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கின்ற மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தை குறித்து உங்களுடன் பேச விரும்புகிறேன். அந்த பொற்பாத்திரத்துக்குள் வைக்கப்பட்ட அந்த மன்னாதான் ஒரு மறைவான மன்னா என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த செய்தியின் படி இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிற இந்த வார்த்தையின் படி மறைவான மன்னாவை ஒரு மனுஷி எடுத்து புசிக்காவிட்டால் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. புதிய எருசலேமுக்குள்ளே அது பிரவேசிக்க முடியாது. இதற்கு தொடர்பாக ஒரு 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48, 49, 50. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. என் அன்புக்குரியவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஒரு அப்பமாக, ஒரு உணவாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவாகிய நான் ஒரு உயிருள்ள ஜீவனுள்ள உணவாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் சொல்லுகிறார், நானே வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது? காணக்கூடாத இறைவன், அக்கினிமயமான தேவன் ஒரு மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவர் இந்த பூமிக்கு வருகிறார். அந்த பூமிக்கு வந்த தேவன் சொல்கிறார், நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று. அவன் அன்புக்குரிய தேவஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்ப்பதற்கு ஒரு மனிதன், அவர் தன்னை தேவன் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவன் என்று அங்கே சொல்லுகிறார்.
இந்த 2 வசனத்தை நாம் பார்க்கின்ற போது ஜீவன் 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 என்று சொல்லிக் கொண்டு வருகிறோம். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் நானே. என் அன்புக்குரியவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஜீவன் என்பது நாம் இப்பொழுது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த ஜீவன் அல்ல. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு ஜீவன், இப்பொழுது இருக்கக்கூடிய ஜீவன். அது ஒரு நாள் மரிக்கும், அது ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் அது கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அழிவதில்லை. அது ஒரு தெய்வீக ஜீவன். இயேசு சொன்னார், யோவான் 11:25 சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறான். 1 யோவான் 5:12 சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவன் அன்புக்குரிய தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவனை குறித்து அடிமை பேசுகிறேன். இயேசு என்ன சொல்லுகிறார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒரு சரீரம் மரணம் அடைந்த பிறகு இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே அந்த சரீரத்தை, மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட அந்த சரீரத்தை உயிர்த்து எழ வைக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான் இயேசு கிறிஸ்து என்கிற அப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன். கைகளை தட்டி நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்புக்குரிய தேவ ஜனமே, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 55வது வசனம் சொல்லுகிறது, என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்ப அன்புக்குரியவர்களே, முழுக்க ஜீவ அப்பம் என்று சொன்னவர் சற்று மேம்பட்டு சொல்லுகிறார், அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய மாம்சத்தையும் அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தையும் அவர் பிரித்து சொல்லுகிறார். என் மாம்சம், என் சதை மெய்யான போஜனம், என் சரீரத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் அது மெய்யான பானம் என்று என் அன்புக்குரியவர்களே இயேசு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துடைய மாம்சம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அது ஒரு சத்தியம், உண்மை போஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தையும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணினால் நாம் ஒருபோதும் மரிப்பதில்லை என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நீ புதைக்கப்பட்டாலும் உன் சரீரம் உயிர்த்தெழுந்து வரும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த தெய்வீக ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம் சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் நீ புசித்து பானம் பண்ணினால் உனக்கு அழிவில்லாத நித்திய ஒரு ஜீவன் உனக்கு உண்டு. அந்த ஜீவன் உனக்குள் இருந்தால் கடைசி நாளில் கிறிஸ்துவனுடைய வருகையில
உன்னை நான் தட்டி எழுப்பிக் கொண்டு வருவேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படின்னு அன்புக்குரிய தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவனை, அழிவில்லாத ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தை நாம புசிக்கணும். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நம்ம குடிக்கணும், பானம் பண்ண வேண்டும் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் இன்னைக்கு எங்கே கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இன்னைக்கு நமக்கு எங்கே கிடைக்கும்? என் அன்புக்குரிய தேவஜனமே, ரகசியமே இதில் தான் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி வருவோம். இயேசுவின் மாம்சத்தை சாப்பிடணும், இயேசுவின் ரத்தத்தை நம்ம குடிக்கணும். அப்படி என்றால் அந்த இயேசு கொல்லப்பட வேண்டும், அந்த இயேசு மரணத்தை சந்திக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, அவன் இயேசு கிறிஸ்துடைய மாம்சம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தனித்தனியே பிரிக்கப்படுகிறது. எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நம்ம விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் மரணம் எதற்காக? பாவ மன்னிப்புக்காக, மனுக்குலத்தை மீட்பதற்காக, ஒரு மனுஷனை நீதிமானாக்குவதற்காக, ஒரு மனிதனுடைய சரீரத்தை மறுசாயலாக மாற்றுவதற்காக, ஒரு மனிதனுடைய சரீரத்தை மகிமையடைந்த சரீரமாய் மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அதை நீங்க விசுவாசிக்கணும். அதை உங்க சரீரத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டால் இயேசுவின் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசித்து நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள். கைகளை தட்டி. அவன் அன்புக்குரிய தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் மரணம் எதோடு தொடர்புடையது? ஞான ஸ்நானத்தோடு தொடர்புடையது. ஒரு மனுஷன் ஞான ஸ்நானத்தை தன் சரீரத்தில் பெற்றுக் கொண்டால் அவன் மனம் திரும்புதலையும் அவன் பாவ மன்னிப்பையும் அவன் பெற்று விடுகிறான். ஒரு மனுஷன் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுவிட்டால் அவன் பரிசுத்த ஆவியுடைய வரத்தை அவன் பெறுகிறான். கிறிஸ்துவை தனது ஜீவனாக சர்வத்திலே தரித்துக் கொள்கிறான். அந்த ஜீவன்தான் பரிசுத்த ஆவி. கைகளை தட்டினி கர்த்தரை மகிமைப்படுத்தினி. இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்றால் ஞானஸ்நானம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுத்துவிட்டால் அவன் பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் அவன் பெற்றுக் கொள்கிறான். ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்றால், ஒரு மனுஷன் மனம் திரும்பி விட்டான் என்று சொன்னால் கிறிஸ்து அவனுக்குள்ளே தரிப்பிக்கப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரனை உடையவன் பரிசுத்த ஆவியை உடையவன். அந்த கிறிஸ்துவின் ஆவிதான் நமக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன். வாங்கி கைகளை தட்டினி. இந்த சபை நாட்களில் நீ ஜீவனை பெறாமல், நீ பரிசுத்த ஆவியை நீ பெறாமல் தவற விட்டு விட்டால் புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, இந்த மன்னாவாகிய இயேசு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஒரு வெளியரங்கமான மன்னாவாக அவர் இருந்தார். வாசிக்க கேட்போம். யோவான் 6:49. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தோம் மரித்தார்கள். அவர்கள் மரித்தார்கள். வார்த்தைக்கு பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. இயேசுபாதம் சொல்றாங்க, உங்கள் பிதாக்கள் இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமுடைய சந்ததியார் வனாந்தரத்தில் மன்னாவை புசிச்சாங்க. புசிச்ச அனைவரும் செத்தாங்க. அவர்கள் மரித்து போனார்கள் என்று இயேசு இங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இதை குறித்து நாம் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு பிரயாசப்படுறாங்க. அதுதான் புதிய எருசலேம்.
அப்ப பிரயாசப்படும் போது அவளுக்கு சாப்பாட்டு மீது ஒரு இச்சை வந்தது. அப்ப உடனே மோசே தேவனிடத்துல போய் முறையிடுறாப்புல. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அப்பா விடியற் காலத்துல நீங்க எழும்பி பாருங்க, உங்களுக்கு நான் அப்பத்தை தருவேன் சொன்னார். அடுத்தாப்புல சாயங்காலத்துல நான் உங்களுக்கு இறைச்சி காடையை நான் தருவேன், நீங்க நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாய் இருங்க அப்படின்னு சொன்ன. அப்படின்னு அன்புக்குரிய தேவச்சனமே, இவங்க தூங்கி காலையில விழிச்சு வந்து பார்க்கிறாங்க, பூமி எங்கும் பனி பெய்து கிடக்குது. அதை லேச தட்டி பார்க்கிறாங்க, ஒரு உருண்டையா இருக்குது. அது தேன் ஊத்தி சுட்ட பலகாரம் மாதிரி ரொம்ப டேஸ்டா இருந்து. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறாங்க, இது என்னது? மோசடி கேட்கிறாங்க, இது என்னது? இதுதான் தேவன் தந்த அப்பம், என் கர்த்தர் உங்களுக்கு தந்த உணவு. சேர்த்து வைக்காதுங்க, அன்றன்றைக்குள்ள பாடு அன்றன்றைக்கு போதும், என் கர்த்தர் உங்களை திருப்தியை நடத்துவார் என்று சொன்னவுடனே, என் அன்புக்குரிய தேவச்சனமே, அந்த வனாந்தரத்தில் எங்கும் பரம்பி கிடந்த அந்த அப்பம், அது வெளியரங்கமான அப்பம், எல்லாருடைய கண்களுக்கும் தென்படக்கூடிய அந்த அப்பம், அந்த அப்பத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டார்கள். அப்பம் யாரை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்பம் என்றாலே, மன்னா என்றாலே அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை சாப்பிடுறாங்க, அவர் ரட்சகராக ஏற்றுக்கிறாங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறாங்க, அவரை அனுபவிக்கிறாங்க, அகமகிழ்றாங்க, ஆராதனை செய்யறாங்க, பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. எல்லா காரியத்தையும் அந்த வனாந்தரத்தில் கடந்த இயேசுவாகிய அப்பத்தை தனக்கு தெய்வமாக வைத்துக் கொண்டார்கள். ஆனால் அப்படி இருக்கும் போதே அந்த வெளியரங்கமான மன்னாவை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டு வந்த போதே, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தெய்வமாக வைத்திருந்த போதே, கன்றுக்குட்டியை அவர்களுக்கு உண்டு பண்ணினார்கள். கன்றுக்குட்டி அவர்களுக்கு உண்டு பண்ணி அந்த கன்றுக்குட்டிக்கு ஆராதனை செய்தார்கள். காலையில் இயேசப்பாவை சாப்பிடுறாங்க, ஆனால் கன்றுக்குட்டியை தனக்கு விக்கிரகமாக உண்டு பண்ணி இஸ்ரவேல் சபையார் அந்த கன்றுக்குட்டிக்கு ஆராதனை செய்தார்கள். அதோடு நின்றார்களா? மோவாபிய பெண்களோடு விபச்சாரம் செய்தார்கள். அதோடு நின்றார்களா? ஊழியக்கானை முறுமுறுத்தார்கள். சர்வ வல்லமுள்ள தேவனை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். என்னென்ன காரியம் செய்ய வேண்டுமோ அத்துணை காரியத்தையும் வனாந்தரத்திலே இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த வெளியரங்கமான அப்பத்தை பொறுக்கி சாப்பிட்டு விட்டு விக்கிரக வழிபாடு, விபச்சாரம், அசுத்தம், காமவிகாரம், களியாட்டு, சண்டைகள், பகைகள், விரோதங்கள், என்னென்ன பாவத்தை செய்யணுமோ அத்தனை பாவத்தையும் செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அத்தனை இஸ்ரவேலர்களும், அத்தனை கிறிஸ்தவத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அத்தனை இஸ்ரவேலர்களும் வனாந்தரத்திலே கானானுக்குள்ளே போக முடியாதபடி, புதிய எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி செத்து முடிந்தார்கள். கைகளை தட்டினை கர்த்தரை மகிமைப்படுத்து. இயேசு கிறிஸ்தவ பெற்றுக்கிட்டு சாப்பிடுதல் என்பது விசுவாசித்தல். விசுவாசித்து அவரை பெற்றுக்கிட்டு அவரை அனுபவிச்சு வாழ்றது. இப்படி செய்து கொண்டு இருந்தவங்க விக்கிரக ஆராதனையை ஜெயிக்க முடியல, ஒரு விபச்சாரத்தை ஜெயிக்க முடியல, ஒரு இச்சையை ஜெயிக்க முடியல, ஒரு முறுமுறுப்பை அவங்க ஜெயிக்க முடியல. ஆனால் இவங்க தெய்வம் யாரு? கர்த்தராகிய இயேசு. அவர் எப்படிப்பட்டவர்? கொத்தமல்லி போல உள்ளவர். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13 லாஸ்ட் வரி
விடியற் காலையில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. பனிக்கட்டி ஒரு வஸ்து, ஒரு சொத்து. அவர் தேவன். தேவனே வனாந்தரத்துல உணவாக கிடக்கிறார். இயேசு கிறிஸ்துவே அந்த வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் உணவாக அங்க வந்து விழுந்து கிடக்கிறார். அதை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க? 31ஆம் வசனத்தபடி இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்திமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அந்த வஸ்தலம் புரைக்காச்சு ஒரு ஓமர் அளவு டெய்லி புறக்கிறாங்க. அதை புறக்கி அதை சாப்பிடுறாங்க, அவரோடு கூட ஐக்கியப்படுறாங்க, அவரோடு கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவரை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? எப்பா, நம்ம சாப்பிடக்கூடிய இந்த மன்னா இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொத்தமல்லி போல இருக்கிறாரு. என்ன கொத்தமல்லி? கொத்தமல்லி ஒரு உணவு. அந்த உணவை நம்ம யார் சாப்பிடுறோம்? அந்த உணவு நமக்குள்ள போய் அது நம்முடைய சரீரத்தை சுறுசுறுப்பாக்கி உள்ளே இருக்கக்கூடிய எதிர்க்கிரியர்களை அது அழிக்கின்ற ஒன்று. அந்த கொத்தமல்லியை சாப்பிட்டுட்டோம் சொல்றாங்க. இந்த கொத்தமல்லியை சாப்பிட்டுட்டா, இயேசுவை சாப்பிட்டுட்டா அவர் நமக்குள்ள போய் ஒரு பெரிய ஃப்ரெஷ்னஸ் தராரு, ஒரு பெரிய புத்துணர்ச்சியை நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, சரத்துக்குள்ள இருக்கிற இருதயத்துல இருக்கிற அத்துறை எதிர்க்கிரியர்களையும் அழிக்கிறவர் இயேசு. அது மாத்திரமல்ல, அது பாருங்க வெண்மை நிறமாயிருக்கிறது. என்ன அர்த்தம்? இயேசப்பானுடைய பிரைட்னஸ், மறுசாயல். நீ இயேசுவை சாப்பிட்டுட்டேனா நீ மறுசாயல் அடைஞ்சிருவானே. இதத்தான் அவங்க சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, அது எப்படி இருக்கு? தேனூத்தி சுட்ட மணிகார மாதிரி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். சகல இனிமையை காட்டிலும் இயேசுதான் பெரியவர். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மதுரம், தேனிலும் இனிமை. எல்லாம் சொன்னாங்க இஸ்ரவேலர்கள். இப்படி அந்த மன்னாவை குறித்து சொன்ன அந்த இஸ்ரவேலர்கள் விக்கிரகத்தை ஜெயித்தார்களா? விபச்சாரத்தை ஜெயித்தார்களா? என் முறுமுறுப்பை அவர்கள் ஜெயித்தார்களா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை நீங்கள் அழைத்து கேட்டால், என் தெய்வம் இயேசு, அவர் சாத்தனுடைய தலையை நசுக்கிறவர். அவரை போல ஒரு தெய்வம் கிடையாது. வெளியரங்கமான மன்னாவை சாப்பிட்டு வாழுகிற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள விக்கிரகம், இன்னைக்கு விபச்சாரம், இன்னைக்கு என்னென்ன அசுத்தங்கள் உண்டோ, இன்னைக்கு அத்தனை அசுத்தங்களும் இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கடந்த மன்னாவை சாப்பிட்டார்கள், அவர்கள் செத்து மடிந்தார்கள். வார்த்தையை கேட்கிற அன்புக்குரிய தேவச்சனமே, வெளியரங்கமான மன்னா, வெளியரங்கமா இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டு நீ பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தால் அவர் உனக்குள்ள ஜீவனா இருக்க மாட்டார். கடைசி நாளில் உன்னை எழுப்ப மாட்டார். நீ செத்ததுக்கு சமானம். ஆவிக்குரிய மரணம் அடைந்ததற்கு சமானம். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, மறைவான மன்னாவாகிய அந்த கிறிஸ்துவை நீங்க புசிக்கல. அவர் எங்க இருக்காரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, பொற்பாத்திரத்துக்குள்ள, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவரை பெறணுமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 16:33-34. மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான். தேவன் மோசே பார்த்து சொல்றார், மோசே நீ ஒரு கலசத்தை எடு, அந்த கலசத்துல ஒரு ஓமர் அளவு மன்னாவை அப்படி வச்சு
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த சாட்சி பெட்டிக்கிட்ட கொண்டு வச்சுட்டு வந்துடும் அப்படின்னு. இந்த மன்னா காக்கப்பட வேண்டும். இது யாருக்காக? உன் சந்ததி யாருக்காக? நித்திய தலைமுறை தோறும் இந்த மன்னா காக்கப்பட வேண்டும். வேற யாருக்கு? உன் சந்ததிக்கு தான். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் எபிரேயர் 9:3-4 சற்று விளக்கமாக சொல்கிறார். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூபகலசமோ பொற்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும், அந்த பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமோ ஆரோருடைய தளிர்த்த கோலம் உடன்படிக்கையும் கற்பலகைகளோ அங்கே இருந்தன என்று பவுல் அப்போஸ்தலன் எபிரேய நிருபத்தில் இதை குறித்து எழுதுகிறார். என்ன சொல்றாரு? இங்க என்ன சொல்றது? ஒரு கலசம். அந்த கலசத்துக்குள்ள ஒரு ஓமர் அளவு அப்பம். புதிய ஏற்பாட்டில் என்ன வருது? பொற்கலசம், பொன்னால் செய்த கலசம், அதுக்குள்ள மன்னா, அது சாட்சி பெட்டி கூட அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மறைவான மன்னா. மன்னா என்றால் கிறிஸ்து. மனசுல வச்சுடுங்க, இயேசு. வேற யாரும் இல்லை, இயேசு தான். என்ன அர்த்தம்? இயேசுவை பெறணும், நம்ம சரீரத்துக்குள்ள அவரை வச்சுக்கிடணும், அவரை அனுபவிக்கணும், அவரோடு இருந்து நம்ம அனுபவிக்கணும், அனுபவிச்சு அவரோடு கூட அகமகிழணும். இதுதான் மறைவான மன்னா கேரக்டர். ஏசப்பனுடைய கேரக்டரே தான். இதைத்தான் நம்ம பெறணும் அப்படிங்கிறார். இந்த மறைவான மன்னா இஸ்ரவேல் சந்ததிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இது வனாந்தரத்திலே வெளியரங்கமாயிருந்த மன்னாவை விட மேலானது. தேவ சமூகத்து அப்பத்தை விட மேலானது. இது இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. மிகப்பெரிய அனுபவம் வேணும், மிகப்பெரிய ஆழம் கொண்ட தன்மை. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பெர்ஃபெக்டாய் இருந்தால் மட்டுமே என் அன்புக்குரியவர்களே அந்த மன்னாவை நீ பெற்று அனுபவிக்க முடியும். ஒரே ஒரு வித்தியாசம் தான். வெளிப்படையான மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டாங்க, ஆனா பாவத்தை ஜெயிக்க முடியாம போயிற்று. மனசுல வச்சுடுங்க. ஆனால் இந்த மறைவான மன்னாவே யாருக்கு கொடுக்கப்படுகிறது தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்குத்தான் இந்த மறைவான மன்னாவை சாப்பிட முடியும். என் அன்புக்குரியவர்களே, மறைவான மன்னா இதை சாப்பிடணும். யாருக்கு அவர் மறைவான மன்னாவை புசிக்க கொடுக்கிறார் என்றால் வெளிப்படுத்தல் 2:17 வாசிக்க கேட்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று. அன்புக்குரியவர்களே, வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதிருந்தால் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை நான் புசிக்க கொடுப்பேன். கைகளை தட்டி கர்த்தர வேண்டும். யாருக்கு ஜெயம் கொள்ளணும்? ஜெயிக்கிறவனா இருக்கணும். ஜெயிக்கிறவனால் ஜெயித்தவனாய். அப்ப எதை ஜெயிக்கணும்? வெளிப்படுத்துற விசேஷம் 2:17 அது எந்த சபையை பற்றி சொல்லுது? பெருகமு சபையை பற்றி சொல்லுகிறது. அந்த பெருகமு சபை, வெளியரங்கமாக பேசுகிறேன், ஒரு சீரழிந்த சபை. என்ன சீரழிந்த அர்த்தம்? சீரோடு இருந்த சபை இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. சீராக இருந்த சபை இன்னைக்கு சீர்கட்டு போச்சு. அதுக்கு அடையாளம் தான் பெருகமு சபை.
என்ன என்ன சீர் சபை எப்பொழுது சீரா இருந்து? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சபை சீரா இருந்து. சபையில இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம், சபையில பரிசுத்தாவின் அபிஷேகம், சபையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொண்டார்கள். சபையில ஒரு தெய்வ விசுவாசம் இருந்துச்சு. மாறுபட்ட சந்ததியாரும் வித்தியாசமா இருந்தாங்க, தன்னை விலைக்கு ரட்சித்துக்கிட்டாங்க. அந்த பெருசபை சபை எதற்கு அடையாளம் என்றால் சீர்கட்ட சபைக்கு அடையாளம், சீரழித்த சபைக்கு அது அடையாளம். எப்படி அந்த சபை தன்னுடைய சீரை இழந்தது, எப்படி அந்த சபை சீர்கட்டு போனது. என் அன்புக்குரியவர்களே, வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் பெருக்கமு சபையில பிலேயா போதகம். வார்த்தையை கவனிங்க. இங்க பரிசுத்த வேதாகமத்திலிருந்து போதகம் இல்ல, பிலேயாமுக்கு போதகம். பிலேயாமை இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அங்க அழைச்சு கொண்டு வந்திருக்கோம். பைசா கொடுத்து அவர் தீர்க்கதரிசி. யாரெல்லாம் பணத்துக்காக ஊழியறாங்களோ அவங்க இந்த கேட்டகரியில் வருவாங்க. நம்ம கூலிக்காக கர்த்தருடைய வேலையை செய்துட்டு இருக்கிறவங்க மனசுல வச்சுடுங்க, வார்த்தையை கவனிச்சுடுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். அப்ப ஏசப்பா சொன்னாங்க, ஆசீர்வதிப்பதே இல்லாமல் நான் என்ன செய்யக்கூடாது, சபிக்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருப்பாங்க. என் ஜனங்கள் ஆசீர்வதிக்க, எவனாவது என் ஜனங்களை சபிக்கட்டும், அந்த சாபம் ஆசீர்வாதமா மாறும். கையில தட்டுங்க. உடனே பிலேயா பாலாக்கு கிட்ட ஒரு உபதேசம் பண்றான். என்ன பண்றாங்க, அவர் ஜனங்களை சபிக்க கூடாதுங்காரு. ஒண்ணு செய்யுங்க, அவங்க தேவன் யெகோவா தேவன், மகா பரிசுத்தர். அவருக்கு பிடிக்காதது 2. ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று விபச்சாரம். இந்த 2 அவருக்கு பிடிக்காது. இந்த 2ஐயும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க செய்ய வச்சிட்டீங்கன்னா நீங்க அவங்களோட சண்டைக்கு போய் அழிக்க வேண்டாம், அவங்க தேவனை அவர்களை அழிப்பார். என் அன்புக்குரியவர்களே, புறஜாதி ராஜா விக்கிரக பண்டிகையை கொண்டாடி அழைப்பிதழ கொடுக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த பண்டிகையில போய் நின்று விக்கிரகத்தை கும்பிடுகிறார்கள். அடுத்து அங்கே மோவாபிய, அங்கே பெண்கள் ஸ்திரீகள் அங்கே விபச்சாரத்துக்கு அழைக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே விபச்சாரம் செய்கிறார்கள். என் கர்த்தர் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போட்டார். என் அன்புக்குரிய தேவச்சனமே, பெருக்கமு சபையில பிலேயானுடைய உபதேசம் அங்க இருக்கிறது. அதனால அந்த சபை சீரழிஞ்ச சபை, சீர்கெட்ட சபை. இன்னைக்கு கிறிஸ்தவ சபைன்னு சொல்லிக்கிட்டே, கிறிஸ்தவ சபையில விக்கிரக வழிபாடு இருந்தால், விக்கிரகம் இருந்தால் பெருகமு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக பெருகமு சபையில் என்ன அடையாளம் இருந்தது? 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். 15வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. நிக்கோலாய், நிக்கோலாய் யார் தெரியுமா? குருக்கள். இந்த குருக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? சர்ச்சில குருக்கள் ஆட்சியை கொண்டு வந்து மத்தியஸ்துவ ஒரு பதவி எடுத்துக்கிட்டாங்க. மத்தியஸ்துவ பதவி என்ன அர்த்தம்? விசுவாசிகளுக்காக இவங்க ஜெபிப்பாங்க, அதை தேவன் கேட்கணும். மத்தியஸ்த ஜெபம், மத்தியஸ்த ஜெபம். அவன் அன்புக்குரிய தேவஜனமே, இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் குருக்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு சபைக்குள்ள ஆட்சி முறைமைகளை அவர்கள் கொண்டு வந்து ஆசாரியத்துவத்தை அவர்கள் அழித்துவிட்டு ஒரு மத்தியஸ்துவ ஊழியத்தை கையில எடுத்துக்கொண்டு இன்னைக்கு ஆராதனை செய்து கொண்டு வருகிறார்கள். யாரும் மத்தியஸ்துவ ஊழியம் இயேசு கிறிஸ்துவ தவிர வேற யாரும் மத்தியஸ்துவ ஊழியம் கிடையாது.
இந்த ரெண்டு தான் பெருகமு சபையில இருந்த மிக முக்கியமானது. இதை நீ ஜெயிக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை நான் புசிக்க கொடுப்பேன். அப்ப யாரெல்லாம் மறைவான மன்னாவை உயிரோட இருக்கும் போதே பெற்று அனுபவித்து அகமைகிறார்களோ அவர்களை மட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட வெண்கற்களாக மாற்றுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பேதுரு நிருபத்தை எடுத்து வாசிங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து. 2 பேதுரு 1:1 நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. இதான் பேதுருக்கு வெளிப்பட்டது. தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில தெளிவா கஷ்டமாக நீ மன திரும்பி பாவமதிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் பெறு சொன்னவன் பேதுரு. தேவ ராஜ்யத்தை பூமியில கட்டணும். காரணம் அவன் மறைவான மன்னாவை அவன் புசித்தவன், ஜெயித்தவன். மனசுல வச்சிடுங்க. மறைவான மன்னாவை யார் புசிக்கிறார்களோ அவர்களை மட்டும் அவர் கற்களாக மாற்றுகிறார். நீதியான கற்களாய் ரெகக்னைஸ் பண்றார், அங்கீகரிக்கிறார். நீதியான அந்த கற்களை கொண்டுதான் அவருடைய ராஜ்யத்தை கட்ட போகிறார். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என் அன்புக்குரிய என் தேவஜனமே, என்னுடைய புதிய நாமத்தை அவன் மீது நான் எழுதுவேன் என்று என் தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியரங்கமான இயேசு கிறிஸ்துவை வெளியரங்கமா ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் தான் தேவன், அவரை தவிர இன்னொரு தெய்வம் இல்லை, அவர் தான் ரட்சகர் மீட்பர் எல்லாமே சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் விக்கிரகத்தை விட்டு அவங்களால விலக முடியல, விபச்சாரத்தை விட்டு அவங்களால விலக முடியல, வனாந்தரத்திலே செத்துமடிந்தார்கள். ஆனால் அன்னைக்கு மோசத்திலே தேவன் சொன்னார், கொஞ்சம் அப்பத்தை எடுத்து தனியா வைப்பா, எனக்கு இனி ஒரு கூட்டம் வரும், கிறிஸ்தவ சபை ஒரு காலத்துல சீரழியும், அந்த சீரழிவை சகிக்க முடியாம ஒரு கூட்டம் அதை விட்டு வெளியே வரும். அந்த வெளியே வரக்கூடிய ஜனங்கள் மறைவான மன்னாவை புசிப்பாங்க. அவங்களுக்கு மட்டுமே நான் கொடுப்பேன். சீரழிந்த சபைக்குள்ள அவங்களால இருக்க முடியாது, அதை சகிக்க முடியாது, விக்கிரகத்தை அவங்களால கும்பிட முடியாது, ஆராதனை முறைமைகள் ஒரு ஊழியக்காரன் மத்தியஸ்தமாய் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு கூட்டம் வெளியே வரும். என் வித்து வரும், என் சந்ததி வரும். அந்த சந்ததிக்கு நீ மறைவா வச்சிருக்க பாரு மன்னா, அந்த மன்னாவை நான் புசிக்க கொடுப்பேன். கொடுத்த அந்த பிள்ளைகளை விலையேறப்பட்ட கற்களாய் நான் மாற்றுவேன். அந்த விலையேறப்பட்ட அந்த ஜனத்தை கொண்டு என் ராஜ்யத்தை நான் காட்டுவேன். அந்த ஜனங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற அந்த மறைவான மன்னா வாகிய கிறிஸ்துவை பெற்றுக்கிட்டு என்னை அனுபவிச்சுக்கிட்டு நித்திய காலமாய் என் கூட வாழ்வார்கள். தேவன் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.